இந்த வீடியோவில் HTML பேசிக்ஸ் பற்றி பார்ப்போம். HTML பொறுத்த வரைக்கும் எல்லாமே டேக்ஸ் தான். ஒரு HTML டேக் இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ஒரு ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக் அண்ட் மிடில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இருக்கும். இல்லை ஓப்பனிங் டேக் பார்த்தீங்கன்னா ஒரு லெஸ் தென் சிம்பிள், கிரேட்டர் தென் சிம்பிள் அண்ட் மிடில் பார்த்தீங்கன்னா டேக்கோட நேம் கொடுப்போம். இதே தான் க்ளோசிங் டேக்கும். பட் டேக் நேமுக்கு ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஸ்லாஷ் கொடுப்போம். இதான் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டேக். ஒரு ஓப்பனிங் டேக் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு க்ளோசிங் டேக் கொடுக்கணும். ஒரு சில டேக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டேக் நம்ம கொடுக்காமலே ஓப்பனிங் டேக்லேயே பார்த்தீங்கன்னா எண்டில் வந்து பேக் ஸ்லாஷ் போட்டோம்னா நமக்கு வந்து அந்த டேக் க்ளோஸ் ஆயிரும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு HTML டேக் வந்து டிஃபைன் பண்ணலாம். இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு HTML எலமெண்ட்னு சொல்லுவோம். HTML டேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன், யூசர் டிஃபைன் கிடையாது. அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு நேம் வந்து அதில் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ப்ரீ டிஃபைண்டாக ஒரு சில நேம் வச்சிருப்பாங்க. அந்த நேம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம டேக் நேம் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா Pனா பேராகிராஃப் டேக், H1னா ஹெட்டிங் டேக் அண்ட் டிவ்னா பார்த்தீங்கன்னா டிவ் பாக்ஸ் டேக். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன் டேக்ஸ் இருக்கும். HTML எலமெண்ட்ஸுக்கு வேணால் நம்ம ஆட்ரிபியூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட்ரிபியூட்ஸ் வந்து ஒரு எலமெண்ட்டுக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டைல் ஆட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட்டோட கலர் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா அதோட டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டைல் ஆட்ரிபியூட் கொடுப்பாங்க. இந்த ஆட்ரிபியூட் ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட் நேம் அண்ட் வேல்யூ இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன்ட். அதை பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே இதுதான் ஒரு ஆட்ரிபியூட்டுக்கும் ஒரு சில நேம்ஸ் செட் பண்ணியிருப்பாங்க. அந்த நேம்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக HTML வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். HTML கோடிங் போடுறதுக்கு முன்னாடி ஒரு டெவலப்மெண்ட் டிசிப்ளின் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது HTML கோடிங்கில் எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இந்த டெவலப்மெண்ட் டிசிப்ளின் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோல்டருக்கு இன்சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற ஃபைல்ஸ்னு வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து HTML நேம் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டர் வந்து நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி விஷுவல் ஸ்டுடியோ கோடில் போடுறேன். நீங்கள் அந்த ஃபோல்டர் ட்ராக் அண்ட் ட்ராப்பும் போடலாம். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைல் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃபோல்டர் நீங்கள் கொடுத்தாலுமே அந்த ஃபோல்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிசோர்ஸ் பேனலில் பார்த்தீங்கன்னா நம்மளோட HTML ஃபோல்டர் இருக்குது. இந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஐக்கான் இருக்கும், நியூ ஃபைல்னு. இந்த ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூ ஃபைல் கிரியேட் பண்ண நேம் கேட்கும். நான் வந்து index.html கொடுத்துக்கிறேன். .htmlங்கிற எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ HTML கோடிங் போட போகிறோம். இல்லை .html இல்லாட்டி .htm இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா நெசசரி. இப்போ நான் என்டர் கொடுத்துக்கிறேன். நீங்கள் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய டுட்டோரியல் பார்த்துருந்தாலும் சரி, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா HTML ஃபைல் கிரியேட் பண்ணும்போது டுட்டோரியல் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு வேண்டி இப்போ நிறைய டுட்டோரியலில் HTML ஃபைல் கிரியேட் பண்ணாங்கன்னா index.html தான் கிரியேட் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த ஃபைல் நேமான வச்சுக்கலாம். பட் மோஸ்ட்டாக இண்டெக்ஸ்னு யூஸ் பண்ணுவாங்க. அந்த இண்டெக்ஸுங்கிற நேம் யூஸ் பண்ணுறாங்கிறத வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம், ஒரு HTML ஃபைல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு HTML ஃபைலோட ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். எல்லா HTML டாக்குமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் டாக் டைப் HTML. இதுக்கு என்ன அர்த்தம்னா டாக்குக்கு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்னு அர்த்தம். டைப் டாக்குமெண்ட் டைப் HTML தான் இதுக்கு அர்த்தம். இது ஒரு டாக்குமெண்ட் டைப் டெஃபினிஷன். இந்த லைனோட யூஸ் என்னன்னா ப்ரௌசர் இல்லாட்டி சர்ச் இன்ஜினுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு HTML டாக்குமெண்ட்டுங்கிறத தெரியப்படுத்துறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த லைனை போடுறோம். யாராச்சும் நம்மளோட HTML டாக்குமெண்ட்டை ரீட் பண்ணாங்கன்னா அவங்க இந்த டாக் டைப் HTML பார்த்ததும் இது ஒரு HTML டாக்குமெண்ட்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த டாக் டைப் HTML போடுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HTML டேக். HTML பார்த்தீங்கன்னா HTML டேக் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரூட் டேக். இது ரொம்ப முக்கியமான டேக். இதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம HTML டாக்குமெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இந்த HTML டேக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் டேக்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்னா நம்ம வெப்சைட்டை வந்து டெவலப் பண்ண போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த HTML டேக்குள்ள நம்ம என்ன எழுதினாலுமே அதை கேர்ஃபுல்லாக எழுதணும். மறக்காமல் HTML டேக் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த HTML டேக்கை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுங்க. HTML டேக்குள்ள பார்த்தீங்கன்னா வேறு 2 டேக் வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஹெட் டேக் அண்ட் இன்னொரு டேக் பார்த்தீங்கன்னா பாடி டேக். HTML டேக் வந்து நம்ம ரூட் டேக் இல்லாட்டி பேரண்ட் டேக்னு சொல்லுவோம். அதுக்கு இன்சைடில் வர டேக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சைல்ட் டேக்னு சொல்லுவோம். இது HTML டேக் மட்டும் இல்லை, HTML நம்ம ஒரு டேக் இன்சைடில் என்ன டேக் எழுதினாலுமே பார்த்தீங்கன்னா அது வந்து சைல்ட் டேக்னும், அதுக்கு அவுட் சைடில் இருக்க டேக்கை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேரண்ட் டேக்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட் டேக் பார்த்தீங்கன்னா ஹெட் டேக்ல வந்து நம்ம வந்து ஏதாவது லிங்க் இன்க்ளூட் பண்ணுறோம், ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் இன்க்ளூட் பண்ணுறோம், இல்லாட்டி ஸ்டைல் CSS ஃபைல் இன்க்ளூட் பண்ணுறோன்னா அது எல்லாமே நம்ம ஹெட் டேக்ல பண்ணுவோம். வேற பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டில் யூஸ் பண்ணுறோம். இப்போ டைட்டில் டேக், மெட்டா டேக்ஸை பற்றி நம்ம ஃபியூச்சர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா பார்ப்போம். மெட்டா டேக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம வெப்சைட் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன், யார் ஆத்தர் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து மெட்டா டேக்ஸ் கேரி பண்ணும். அதே மாதிரி மெட்டா டேக்ஸ் வெப்சைட் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெட் டேக்ல வந்து யூஸ் பண்ணிப்போம். இந்த பாடி டேக் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டோட என்டையர் திங்கிங் பார்த்தீங்கன்னா இந்த பாடி டேக்ல தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். நம்ம பாடி டேக்ல என்ன டைப் பண்ணுறோம், என்ன சேஞ்ச் பண்ணுறோம், அது அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் வந்து ரிப்ளிகேட் ஆகும். இந்த ஹெட் டேக்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்பல்சரியாக டைட்டில் டேக் கொடுக்கணும். டைட்டில் டேக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது டைட்டில் டேக் இன்சைடில் நம்ம என்ன கண்டென்ட் எழுதுகிறோமோ அது பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டோட டைட்டில் ஆகும். இப்போ வந்து நான் அதை வந்து உங்களுக்கு ப்ரௌசரில் ரன் பண்ணி காட்டுறேன். இதை ரன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
இங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்னோட HTML ஃபைலை நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது எம்டியாக இருக்குது. ஏன் எம்டியாக இருக்குன்னா நம்ம பாடி டேக்கில் எதுவுமே கொடுக்கல. இப்போ பாடி டேக்கில் ஏதாவது ஹலோன்னு கொடுக்குறீங்க, பாடி டேக்கில் ஏதாவது கொடுத்துட்டு நான் இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா என்னோட ஹலோ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். பாடி டேக்கில் என்ன கொடுக்குறோமோ அது வந்து நம்ம வெப்சைட் இது பண்ணும். இந்த ஹெட் டேக் இன்சைடில் இருக்க டைட்டில் டேக்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா இங்கே டேப் இருக்குது பார்த்தீங்கன்னா டேப்பில் வந்து ஒரு நேம் இருக்குது. அந்த நேம் தான் பார்த்தீங்கன்னா டைட்டில் டேக்கில் இருக்க நேம். இப்போ நான் என்னோட டைட்டில் டேக்கில் வந்து இந்த பேஜை ரிமூவ் பண்ணுறேன். இப்போ பேஜை ரிமூவ் பண்ணிட்டு நான் இப்போ வந்து சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா அந்த இதில் டைட்டில் டேக்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ரிப்ளிகேட் ஆகுது. அண்ட் பாடி டேக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹலோன்னு எழுதியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம பாடி டேக்கில் சும்மா டைப் பண்ணக்கூடாது. நம்ம பாடி டேக்கில் எது டைப் பண்ணுறதாலுமே டேக்குள்ளே தான் நம்ம வந்து டைப் பண்ணணும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் சும்மா ஹலோன்னு எழுதியிருக்கேன். இப்போ நான் அதை கட் பண்ணிட்டு இப்போ நம்ம டேக்கில் எழுதுறோன்னா நான் பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணுறேன், அதை க்ளோஸும் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதில் வந்து ஹலோ எழுதுறேன். இப்போ நான் இதை வந்து சேவ் பண்ணிட்டு இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியுது. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேராகிராஃப் ஒரு லைன் எழுதுறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா HTML வந்து கொடுக்கணும். இதை வந்து பேராகிராஃப் டேக்னு சொல்லுவோம். இப்போ நான் அந்த பேராகிராஃப் டேக்கில் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஏதாவது திஸ் இஸ் எ பேராகிராஃப், திஸ் இஸ் எ பேரா. இப்போ நான் சேவ் பண்ணிட்டு இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு அது அப்படியே ரிப்ளிகேட் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணும்போது இந்த இடத்துல நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணுறோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சேஞ்சஸ் வந்து ப்ரௌசரில் தெரியுது. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டைமும் இப்போ பெரிய டெவலப்மெண்ட்டில் இப்போ நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஒரு டைமும் நிறைய சேஞ்சஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு டைமும் நம்ம போய் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு கொஞ்சம் கடுப்பாயிரும். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து நம்ம இதில் இருக்க நம்மளோட ப்ளஸ் பாயிண்டே பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்டென்ஷன் இருக்குது. இப்போ நான் இதில் இருக்க ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறேன். என்ன எக்ஸ்டென்ஷன்னா லைவ் சர்வர். நீங்கள் வந்து எக்ஸ்டென்ஷன் டேப்பில் போயிட்டு லைவ் சர்வர்னு டைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இல்லை நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டனால எனக்கு அன்இன்ஸ்டால் காட்டுது. நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் லைவ் சர்வர் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே கோ லைவ்னு இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் இந்த கோ லைவை கிளிக் பண்ணாலுமே உங்களுக்கு ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு இந்த பேஜ் வந்து அப்படியே ஓப்பன் ஆகும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா இங்கே HTML இருக்குது பார்த்தீங்கன்னா HTML ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு இங்கே போர்ட் நம்பர் 5500 வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டேபும் க்ரியேட் ஆகிட்டு இப்போ நான் இங்கே வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நான் this is a paragraph பல this is a HTML this is a HTML டைப் பண்ணிட்டு நான் இப்போ சேவ் பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷே பண்ணல. அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு ரிஃப்ரெஷ் ஆகி அங்கே வந்துட்டு இதுக்கடுத்து நம்ம ஓவர் டைமும் போய் ரிஃப்ரெஷ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி தான் இப்போ வந்து this is a HTML ஃபைல் கொடுத்துட்டு நான் ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு சேஞ்ச் ஆகிட்டு. பட் இது வந்து லைவ் சர்வரில் ஓப்பன் ஆகிருக்குது, இது லைவ் சர்வர் இல்லாமல் இருக்குது. இப்போ நான் இதில் லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணாமல் சும்மா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ஓப்பன் பண்ணது. இப்போ வந்து நான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். நான் பண்ண சேஞ்சஸ்லாம் இங்கே வந்து ரிப்ளிகேட் ஆகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்சஸ் எதுவுமே வரல. இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இது பேராகிராஃப்னு இருக்குது, திஸ் HTML இல்லை. இப்போ நான் அதை ரிஃப்ரெஷ் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே சேஞ்ச் வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லைவ் சர்வர் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இன்கேஸ் VS கோட் யூஸ் பண்ணுறீங்கன்னா. இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா HTML இருக்க பேசிக்ஸ். நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேக்ஸாக பார்ப்போம், ஒரு டேக்ஸ் யூஸ் பண்ணுறோம், எப்படி ஒரு டேக்ஸோட யூஸ் ஒரு டேக்ஸாக பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வர செக்ஷனில் வந்து பார்த்துட்டே இருப்போம். இந்த செக்ஷன் அவ்வளோதான். வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்னது மாதிரி எதுக்கு HTML ஃபைல்ஸுக்கு மோஸ்ட்டாக இண்டெக்ஸுங்கிற நேம் வைக்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா 2 HTML ஃபைல் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா home.html, இன்னொன்று login.html. இந்த பார்த்தீங்கன்னா நான் வந்து லைவ் சர்வரில் வந்து ரன் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு login.html ஃபைல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கு. இல்லை பார்த்தீங்கன்னா நான் ஹோமுக்கு பார்த்தீங்கன்னா home.html வந்து ஹோமுங்கிறத டிஸ்பிளே பண்ணுறதுக்கு கோடிங் போட்டிருக்கேன். login.html லாகின்ங்கிற டிஸ்பிளே ஆகிறது கோடிங் போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு லாகின் டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த URL பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து login.html இருக்குது. இப்போ நான் வந்து இந்த login.html நான் கட் பண்ணிட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா மெயின் டைரக்டரிக்கு போகிறேன். இந்த டைரக்டரியில் பார்த்தீங்கன்னா எனக்கு home.html login.html காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹோமுக்கு பார்த்தீங்கன்னா நான் இண்டெக்ஸ்னு நேம் மாற்றுறேன். பார்த்தீங்கன்னா ரீநேமில் போய் ஹோமுக்கு பதிலாக இண்டெக்ஸ்னு மாற்றுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அகைன் ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்லாஷ் போட்டு ஹோமை பாயிண்ட் அவுட் பண்ணல, இண்டெக்ஸ்னு கொடுத்தோம். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹோம் வந்து எனக்கு வந்து இங்கே ஹோம் HTML பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து டிஸ்பிளே பண்ணுது. ஈவன் நான் பேக் பண்ணாலுமே எனக்கு வந்து அங்கே வந்து அந்த ஃபைலோட ஆர்டர்ஸை காட்டவே இல்லை. இப்போ நான் வந்து அகைன் பார்த்தீங்கன்னா இதை ரீநேம் பண்ணுறேன், இதை வந்து ஹோம்னே மாற்றுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 தனித்தனி ஃபைலாக காட்டுது. இது ஏன் இப்படி காட்டுதுன்னா நம்ம வந்து ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வெப்சைட்டாக நிறைய பேஜ் வச்சுருப்போம், லாகின் பேஜ், ஹோம் பேஜ், இந்த மாதிரி நிறைய பேஜ் வச்சுருப்போம். ஒரு பேஜுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஃப்ரெண்ட் HTML ஃபைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டுங்கிறது வந்து ஒரு பப்ளிக் டைரக்டரிக்குள்ளே தான் எல்லா ஃபைல்ஸுமே இருக்கும்.
அப்போ வந்து ஒரு டைரக்டரியை வந்து ஒரு சர்வர் இப்போ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஐபி அட்ரஸ் வச்சு நான் அந்த சர்வரை ஆக்சஸ் பண்ணுறேன். இதுவே வெப்சைட்னா நம்ம வந்து டொமைன் நேம் www. இப்போ youtube.com இந்த மாதிரி டொமைன் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணுவோம். அந்த டொமைன் நேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் தான் பாயிண்ட் அவுட் பண்ணும். அந்த ஃபோல்டருக்கு இன்சைடில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட HTML ஃபைல்ஸ் இருக்கும். அப்போ நிறைய HTML ஃபைல் இருக்கிறதுல ஏதாவது ஒரு HTML ஃபைலை தான் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ வந்து ப்ரௌசருக்கு வந்து ஏதாவது ஒரு HTML ஃபைல் தான் டிஸ்பிளே பண்ணணும். அதனால சர்வர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபால்ட்டாக ஒரு HTML ஃபைலை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி ப்ரௌசர் கொடுக்கும். அந்த டிஃபால்ட்டான HTML ஃபைலுக்கு தான் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸுங்கிற நேம் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம HTML ஃபைலில் எந்த ஃபைலுக்கு இண்டெக்ஸுங்கிற நேம் கொடுக்குறோமோ அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக பிக் பண்ணும். டிஃபால்ட்டான நேம் இண்டெக்ஸ். இதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோஸ்ட்டாக இண்டெக்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா ஒரு ஹோம் பேஜுக்கு இண்டெக்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா இருக்கிற எல்லா HTML ஃபைல்லையும் அந்த ஹோம் பேஜை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணும். இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரி இப்போ நான் இதில் home.html இருக்கும்போது எனக்கு இப்படி 2 தனித்தனி ஃபைலாக காட்டுது. இதுவே நான் இங்கே இண்டெக்ஸ் போட்டிருந்தேன்னா எனக்கு இந்த டைரக்டரிக்குள்ளே போகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக இண்டெக்ஸை வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். இதனால தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்ம இது டீச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நிறைய நம்ம ஏற்கனவே இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி பழக்கமானதுனால அது வந்து நிறைய டுட்டோரியல்ஸில் பார்த்தீங்கன்னா HTML ஃபைல் கிரியேட் பண்ணும்போது இண்டெக்ஸுங்கிறது கிரியேட் பண்ணுறாங்க. இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அதுக்கான ரீசன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே போல் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கூட வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.